ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டு சமையலறையையும் மாடி தோட்டத்தையும் இணைக்க போகிற ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தினமும் நம்ம வீணாக்குகிற அரிசி கடைஞ்ச தண்ணியில் செடிகளுக்கு தேவையான எவ்வளவு சத்துக்கள் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை எப்படி சரியாக பயன்படுத்தணும்னு தெளிவாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பஞ்சு போல் இட்லியும் தோசை மொறு மொறுன்னு வர்றதுக்கு மாவு அரைக்கிறப்போ நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் என்ன, அரிசி உளுந்து ஊற வைக்கிறதுல இருக்கிற ரகசியங்கள் என்னென்ன, தோட்டம் முதல் சமையலறை வரை பல பயனுள்ள குறிப்புகளோட இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம இட்லி தோசை மாவுக்கு ஊற வைக்கும்போது அந்த அரிசியை நல்லா கழுவுவோம். அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றாம டெய்லியும், அப்புறம் நம்ம சமைக்கிற சாப்பாட்டு அரிசியை நல்லா கழுவும் போது அந்த தண்ணியையும் கீழே ஊற்றாம ஒரு பாத்திரத்தில் சேமித்து வைங்க. இது செடிகளுக்கு ஒரு அமிர்தம் போன்றது. இதில் ஸ்டார்ச், புரதம், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக செடிகள் நல்லா